ஓம் சக்தி சமய சக்தி. ஓம் சமயபுரமாரியே போற்றி. இந்து மத உபாக்கியானம் பொது நன்மை விஷயத்தில் எச்சரிக்கை. சர்வார்த்த சித்தனும் நாயும். ராமன் அரசாண்ட காலத்தில் சர்வார்த்த சித்தன் என்ற ஏழை அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் அயோத்தி முழுவதும் காலை நேரங்களில் பிச்சை எடுத்து நடுப்பகலில் அதை வைத்துக்கொண்டு சாப்பிட்டு காலங்கழித்து வந்தான். இப்படி அவன் செய்து வந்தபோது ஒரு நாள் ஊரெங்கும் சுற்றி அலைந்தான். பகலில் 15 நாழிகை ஆகிவிட்டது. சிறிதளவு பிச்சை கூட அகப்படவில்லை. வெயிலில் அலைந்து களைத்து என்ன செய்வதென அறியாமல் அவன் ஒரு தெருப்பக்கம் திரும்பினான். முதல் வீட்டில் எச்சில் இலை விழ ஒரு நாய் அதை மிகுந்த ஆவலுடன் புசிக்கத் தொடங்கியது. சர்வார்த்த சித்தனது பசித்துன்பம் அதிகரிக்க அவனுக்கு அப்பொழுது அடங்கா கோபம் வந்துவிட்டது. கையில் இருந்த தடியால் அந்த நாயின் மண்டையில் அவன் 2-3 முறை அடித்து விட்டான். அடிபட்ட நாய் மிகவும் வருந்தி அழுது கொண்டு ராமனின் சபை வாயிலில் வந்து நின்றது. அந்தணனும் உடன் சென்றான். அந்த சமயத்தில் வழக்கு உள்ளவர்கள் எவரேனும் வந்திருக்கிறார்களா என்று பார்க்க வாசலுக்கு லட்சுமணன் வந்து சேர்ந்தான். அந்த நாயுடன் வந்த அந்தணனையும் ஸ்ரீராமனின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான். உடனே நாய், நான் அபகாரமோ அபராதமோ செய்யாதிருக்கையில் என்னை அகாரணமாய் இந்த சர்வார்த்த சித்தன் அடித்து விட்டான் என்று தன் வழக்கை முறையிட்டது. அப்பொழுது ஸ்ரீராமன் அந்தணனை விசாரிக்க, எனக்கு ஒன்றும் அகப்படாமற் போக நடுப்பகல் வரையில் அலைந்து பசியால் வரிந்து கலைந்திருக்கும் போது நாயின் உற்சாகத்தை கண்டு என் மனம் பொறுக்கவில்லை என்று தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். தகுந்த தண்டனை விதிக்க முடியாமல் சபையோர் தத்தளிக்க அவர்களை நோக்கி அந்த நாய், இந்த அந்தணனுக்கு கௌலபத்தியம் கொடுங்கள், அதுதான் இவனுக்கு தகுந்த தண்டனை என்றது. கௌலபத்தியம் என்பது கோவில் மணியம் முதலிய வேலை. இம்மாதிரி தண்டனை விதிக்க வேண்டிய காரணம் என்னவென்று கேட்க நாய், நான் முன் ஜென்மத்தில் ஒரு குலபதியாக இருந்தேன். பலரை காப்பாற்றும் நிலையில் உள்ளவன் குலபதி. அப்பொழுது பொழுது விஷயத்திற்காக இருந்த பொருள் முதலியவை என்னை அறியாமல் என் சொந்த விஷயத்திற்கு பொது விஷயத்திற்காக இருந்த பொருள் முதலியவை என்னை அறியாமல் என் சொந்த விஷயத்திற்கு உபயோகப்படும்படி நேரிட எனக்கு பாபம் வந்தது. அந்த பாபத்தால் இந்த ஜென்மம் எடுத்தேன். ஆதலால் கௌலபத்தியம் என்பது எவ்வளவு சிறப்பான நிலையாயினும் அஜாக்கிரதையாக இருப்பவனுக்கு மிகுந்த பாபத்தை உண்டாக்கும். முன்பு எவ்வளவு பொறுமை நிறைந்திருந்தாலும் உரிய சமயத்தில் பொறுமை இழக்க நேர்ந்தது. சர்வார்த்த சித்தனுக்கும் என் கதி வரும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆதலால் தான் இத்தண்டனை விதிக்கச் சொன்னேன் என்றது. பொது நன்மை விஷயங்களில் அஜாக்கிரதை கூடாது. இது ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலம் முதலிலா தன்னை சுற்றியிருக்கும் உலகத்தினுடைய பொதுநலம் முதலா என்ற கேள்வி வரும்போது, எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலும் பொதுநலத்துக்கும் ஒரு பாதி ஓரளவு கருத்தில் எடுத்து அந்த நாய்க்கு பாதியை கொடுத்துட்டு ஒரு பாதி சாப்பிட்ருக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு பொது விஷயத்துலக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் தன்னுடைய சுயநலத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய நீதி. இது பொது விஷயம்னு உலகத்தை சொன்னாலும், இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நமக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்ம எல்லோரோடையும் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறனால மற்றவங்களுடைய நலத்தையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் நம்மளுடைய சுயநலத்தில் நம்ம வேலை செய்யணும், வாழணும். முழுக்க நம்ம சுயநலமாகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக முழுக்க நம்ம சுயநலத்தை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கட்டாயம் இல்லை. ஆனால் அது ஒரு கட்டாயப்படுத்தலை. நம்முடைய
சனாதன தர்மத்தில், இந்து மதத்தில் எது பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது பெரிய நன்மை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. தன்னுடைய சுயநலத்தை விட கூட இருக்கவங்களுடைய பொதுநலத்தில் நம்ம அக்கறையாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை பெரிய கஷ்டத்துலேருந்து, பெரிய துன்பத்திலேருந்து விடுவிக்கும், நம்மளுடைய மோட்ச சாம்ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கும், ஃப்ரீயாகிடுவோம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் பண்ண மாதிரி அடைஞ்சிருவோம். அதுக்கு ஒரே வழி, மற்றவங்க நலனை பார்க்கணும். அப்பாவுடைய நலன், அம்மாவுடைய நலன், கூட பிறந்தவங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் வளர்கிற ஆணோ பையனோ பெண்ணோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வாடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இதே மாதிரி சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறதோட அர்த்தம் இதுதான். அன்பு அப்படிங்கிறது மற்றவங்களோட நலனை நாடுறது, அரண் அப்படிங்கிறது அதுக்காக வேலை செய்கிறது. இந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் மகாமாரி. எவ்வுயிரும் இன்பம் பெறுக, எவ்வுயிரும் அமைதி பெறுக, எவ்வுயிரும் அன்பு பெறுக, எவ்வுயிரும் ஆனந்தம் பெறுக. ஜெய் மகாமாரி.